ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் பண்ண தமிழன் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராப் ஷிப்பிங் விசஸ் அஃபிலேட் மார்க்கெட்டிங். நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், எது நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, பிகாஸ் நான் கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு டாபிக் ட்ராப் ஷிப்பிங் போடலாமா இல்லை அஃபிலேட் மார்க்கெட்டிங் போடலாமா அப்படின்னு கேட்டதுக்கு ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ட்ராப் ஷிப்பிங் தான் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. பட் ஏன் எல்லோரும் ட்ராப் ஷிப்பிங் கொடுத்துருந்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த ட்ராப் ஷிப்பிங் விசஸ் அஃபிலேட் மார்க்கெட்டிங் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்னொரு போல் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஓட் பண்ணி எது அதிகமாக வருதோ அந்த டாப்பிக்கை நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஓகே, இப்போ நம்ம ட்ராப் ஷிப்பிங் விசஸ் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அதுக்கும் இதுக்கும் என்னென்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ எந்த கமெண்ட்ஸ் அதிகமாக வருதோ அந்த டாப்பிக்கே நான் ஃபஸ்ட்டு போடுறேன். ஆல்ரெடி நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஆர் அஃபிலேட் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ டெஸ்ட் இருக்கவங்க பாருங்கள். கண்டிப்பாக ட்ராப் ஷிப்பிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங்கில் நான் ஏர்ன் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இருக்க ஐடியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அதுக்கு கீழே இருக்க பிஸ்னஸ் பண்ண தமிழன் அப்படிங்கிற நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம் ஐடியிலே ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ராப் ஷிப்பிங்க்கும் அஃபிலேட் மார்க்கெட்டிங் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்னென்ன, ரெண்டுக்கும் என்னென்ன தேவை என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். இது ரெண்டுக்கும் உள்ள ஒரு பொதுவான விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் தேவையே இல்லை. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுக்குமே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கம்பேர்ட் டு அதர் பிஸ்னஸ் மாடல்ஸ், இது ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா, இதை மற்ற பிஸ்னஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ்க்கு அவ்வளோ ரிஸ்க்கான வேலை எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை, பிகினர்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியான வேலை. ஓகேவா, ரெண்டுமே ஹை ப்ராஃபிட்டபிள் இன்கம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். ஓகேங்களா, இந்த ரெண்டுக்குமே உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்ட், நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. உங்கள் கையில் இன்டர்நெட்டும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனு இருந்தால் மட்டுமே இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம். ரெண்டுமே லோ ரிஸ்க் பிஸ்னஸ் தான், நீங்கள் நம்பி செய்யலாம். இதில் லாஸ் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. இது ரெண்டுக்குமே பொதுவான விஷயம் ஒன்று தேவை. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டேட்டா அனலைஸ் பண்ண தெரியணும். ஒரு வெப்சைட் ரன் பண்ணி அதில் எப்படி டிராஃபிக் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி சேல்ஸை கொண்டு வருது, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இல்லை ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறது, வெப்சைட்டே இல்லாமல் நிறைய பேர் அஃபிலேட் மார்க்கெட்டிங் ட்ராப் ஷிப்பிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ உங்கள்கிட்ட வெப்சைட் வேணும் அப்படின்ட்டுலாம் இல்லை, வெப்சைட் இருந்தால் இனி கொஞ்சம் பெட்டராக ரிசல்ட் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ரிசல்ட் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ட்ராப் ஷிப்பிங்க்கும் அஃபிலேட் மார்க்கெட்டிங் உள்ள சிமிலாரிட்டிஸ், ரெண்டுக்கும் ஒத்து போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ட்ராப் ஷிப்பிங்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ட்ராப் ஷிப்பிங் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆள் இருக்கீங்க, இங்கே ஒரு சப்ளையர் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போது இந்த சப்ளையர் ஒரு ப்ராடக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பர்ஸு ஒரு 200 ருபீஸ்க்கு அவர் சேல் பண்ணுறாரு, அவரோட சேல். ஓகேவா, அதை நீங்கள் அவர்கிட்ட இந்த ட்ராப் ஷிப்பிங் மூலிமா அந்த லிங்கை பிடிச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை 300க்கு கஸ்டமருக்கு விற்கிறீங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் லிங்க் மூலிமா அந்த கஸ்டமர் வாங்கினாங்க அப்படின்னா 300 ரூபா. ஓகேவா, இந்த பேக்கேஜிங் டெலிவரி எல்லாமே இந்த சப்ளையர் பார்த்துப்பான், அவன் டைரெக்டாக கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடுவான். ஓகேவா, இதில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சிங்க, 100 ருபீஸ் வச்சிங்க. நீங்கள் வைக்கிறதா ப்ராஃபிட். நீங்கள் 100 வச்சா 100 வரும், 200 வச்சா 200 வரும், 300 வச்சா 300 வரும். ஸோ இதுதான் நீங்கள் வைக்கிறது தான் ப்ராஃபிட். பட் பேஸ் காஸ்ட் அந்த சப்ளையருக்கு போயிடும். அதாவது 200 சப்ளையர் வச்சான்ல, அந்த 200 அவனுக்கு போயிடும், பேலன்ஸ் 100 உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இதுதான் ட்ராப் ஷிப்பிங். இது என்ன வேலை அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு கஸ்டமர் டைரெக்டாக சப்ளையர் போய் வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் மூலிமா போய் வாங்கினா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறீங்களோ அது மூலிமா கிடைக்கிறதா ட்ராப் ஷிப்பிங். இதுதான் சிம்பிள். நெக்ஸ்ட்டு அஃபிலேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அஃபிலேட் மார்க்கெட்டிங் சேம் தான், ட்ராப் ஷிப்பிங் மாதிரி தான், சேம் தான். பட்
ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் வைக்கிறதா ரேட், பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கம்பெனி என்ன கமிஷன் தருதோ அதுதான் ரேட். ஓகேவா? இப்போ சில வெப்சைட்ஸில் 4% கமிஷன் தருவான், சில வெப்சைட்ஸில் 9% தருவான், சில வெப்சைட்டில் 50% கமிஷன் தருவான். ஸோ வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. எப்படி அப்படின்னா சேம் தான். நடுவில் நீங்கள் ஒரு இன்டர்மீடியட்டாக இருப்பீங்க. இங்கே கஸ்டமர் இருக்காங்க, இங்கே நீங்கள் இருக்கீங்க, இங்கே ரீட்டைலர் அதாவது சப்ளையர் இருப்பாங்க. உங்கள் லிங்க் மூலிமா இந்த சப்ளையர்கிட்டேருந்து வாங்கினா இந்த கம்பெனிக்கிட்டேருந்து ஒரு கமிஷன் கிடைக்கும். ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் வைக்கிறது தான் ரேட்டு, இதில் ஒரு கமிஷன். இதுதான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கும் ட்ராப் ஷிப்பிங்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆகிட்டிங்களா? இனி பட் ட்ராப் ஷிப்பிங்கில் நிறையா டைப்ஸ் இருக்குது, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணலான்னு இருக்குது, ட்ராப் ஷிப்பிங்லேயே என்னென்ன வெப்சைட் யூஸ் பண்ணலான்னு இருக்குது. ஸோ அதை நான் இன்றைக்கி இந்த கமெண்ட்டில் வர ஓட்டிங்கை பொறுத்து தான் நான் அந்த டாபிக் சூஸ் பண்ணி உங்களுக்கு போடுவேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது ட்ராப் ஷிப்பிங்கில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னா என்னென்ன தேவை? உங்களுக்கு ஒரு ஓன் வெப்சைட் இருக்கணும், தேவையே இல்லை. பிகாஸ் வெப்சைட் இல்லாமையே நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வெப்சைட் எதுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் பெட்டராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வெப்சைட் வேணும். ஸோ வெப்சைட் இல்லாமே நீங்கள் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இன்வென்ட்ரி, ஐ மீன் உங்களுக்கு ஒரு வேர் ஹவுஸ், இல்லாட்டி நீங்கள் ஸ்டாக்ஸ், உங்களோட ப்ராடக்ட் ஃபிசிக்கல் ப்ராடக்டை வைக்கிறதுக்கு ஒரு ஹவுஸு, இல்லை ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த பேக்கிங்கு, ஷிப்பிங்கு, டெலிவரி இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அது எல்லாமே சப்ளையர் பார்த்துப்பான், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாகவும் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஹையாகவும் ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் நம்ம மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறாங்க, அதில் லாஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க, ப்ராஃபிட் ஆகிறவங்களும் இருக்காங்க. லாஸ்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிறதில்ல, அதில் ரிசல்ட் எடுக்க முடியாமல் போகிறாங்க. ஸோ அதனால தான் நான் அவங்கள லாஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் வந்துடுவாங்க. ஓகேவா? அதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு தெரியாமல் வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, அதை அவங்க அப்படியே குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா கஸ்டமர் கேரை நீங்கள் தான் பார்த்துக்கணும். இப்போது உங்கள் மூலயமா ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்டோ இல்லை ஏதாவது ஒரு ஃபால்ட்டோ வந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக சப்ளையருக்கு கால் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. பிகாஸ் உங்கள் லிங்க் மூலிமா தான் வாங்குறாங்க, அதில் உங்கள் கான்டாக்ட் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தான், நீங்கள் தான் இந்த கஸ்டமர் கேரை பார்த்துக்கணும். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஓகே நம்மளோட சப்ளையருக்கு கேட்கலாம் அப்படின்னா அந்த சப்ளையர் இருக்கணும், கரண்ட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை ரீக்ளைம் பண்ணி அந்த ப்ராடக்டை மறுபடியும் வாங்கி தந்துடலாம். பட் அந்த சப்ளையரே இல்லாமல் போயிட்டா ஸோ அது உங்களுக்கு ஒரு ரிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் உங்கள் மூலிமா நிறைய பேர் வாங்குறாங்க, அது நல்லா போயிட்டுருக்கு, திடீர்னு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சப்ளையர் அந்த மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான் அப்படின்னா உங்களுக்கு அது லாஸ் தான். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஷிப்பிங் இஷ்யூஸ் வரும், பேக்கேஜிங் இஷ்யூஸ் வரும், அது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். பட் எல்லாம் அவன் பண்ணி அனுப்பிச்சிருவான். அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா கஸ்டமர்ஸ் உங்களை தான் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் நான் டேக்கிள் பண்ணி வந்துடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ராப் ஷிப்பிங் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இதில் நீங்கள் நிறையாவே இன்கம் எடுக்கலாம். ஓகே, இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போது இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கம்பேர்ட் டு ட்ராப் ஷிப்பிங் இதில் ரிஸ்க்கு ரொம்ப 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 கம்மி, ஈஸியான வேலை. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ட்ரை பண்ணுறதை விட அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதில் இப்போ ஒரு நீச்சை சூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ராப் ஷிப்பிங்கில் ஒரு ஃபுட்வேர் செக்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுட்வேர் ரிலேட்டடாகவே தான் போகணும். பட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை, நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நிறையா இகாமர்ஸ் வெப்சைட்ஸில் இருக்குது, நிறையா டிசைனிங் கிராஃபிக் டிசைன் வெப்சைட்ஸில் இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் போயிட்டு கீழே வந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபூட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா பிகம் அன் அஃபிலியேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் போனீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் அவங்களே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா உங்கள் லிங்க் மூலியமா யாராவது அதை பை பண்ணி அந்த பேக்கேஜை பை பண்ணாலோ அது மூலியமா அந்த வெப்சைட்காரங்க உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் தராங்க. ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டில் நீங்கள் என்ன வெப்சைட்டில் வேணாலும் நீங்கள் இதில் அஃபிலியேட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
நோ ப்ராப்ளம். ஏஜ் ரெக்குவயர்மெண்ட் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுமா, அதுவும் தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியான வேலை அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் அதில் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது கஸ்டமர் சப்போர்ட். பட் இதில் அதுதான் அட்வான்டேஜ். நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு பயப்படவே தேவையில்லை. எல்லாமே அந்த கம்பெனிக்காரன் பார்த்துப்பான். உங்களோட வேலை என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறது. ட்ராப் ஷிப்பிங்லேயும் ப்ரமோட் பண்ணோம். அதில் கஸ்டமர் சர்வீஸும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க் இருக்குது. பட் இதில் அப்படி இல்லை, 1-on-1 ப்ரமோஷன் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த ப்ரமோஷனை கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயர்ஸ் நிறையா வருவாங்க. உங்கள் லிங்க் மூலிமா நிறையா பேர் வாங்குவாங்க. இந்த ரெண்டு பிஸ்னஸ்க்கும் உள்ள காமன் இன்னொரு சிமிலாரிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எப்போ வேணால் குவிட் பண்ணிக்கலாம். குவிட் பண்ணால் லாஸும் இல்லை, உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, இதுலேயும் அந்த ஸ்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பையர் உங்கள்கிட்ட கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது, இல்லை அந்த கடையவே மூடிட்டு போயிடுறான் அந்த ரீட்டைலர் சப்ளையர். அப்படி போயிட்டானா அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்கும். ஸோ இது மூலிமா அந்த பையர் வந்து வேறு ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் வேற ஒரு வெப்சைட்டுக்கு சேஞ்ச் ஆனாலும் சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எடுத்தோடனே ரிசல்ட் கிடச்சிடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் போகணும். அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், 3 விஷயம் தேவை அப்படின்னா, அதை இது டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறதா இல்லை அட்வான்டேஜாக பார்க்குறதான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ ஐ டோன்ட் நோ. பட் நான் அதை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க் அண்ட் கன்சிஸ்டன்ட், இது 3 இருந்தால் தான் இதில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ஃபைனலாக நான் கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். எது பண்ணால் பிகினர்ஸுக்கு பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது ரெண்டுக்கும் உள்ள ப்ராஃபிட்டபிள் இன்கம், இதையும் கம்பேர் பண்ணும்போது எதில் அதிகமாக வருது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் தான் அதிகமாக ப்ராஃபிட் வருது, ட்ராப் ஷிப்பிங்கில் கம்மியாக தான் வருது. ஏன் அப்படின்னா, ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் வைக்கிறதா ரேட். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரியே நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டுக்கு ட்ராப் ஷிப்பிங் அப்ளை பண்ணியிருப்பான், அதுக்கு ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். ஓகேவா? மக்கள் எல்லாருமே அந்த ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்து தான் வாங்கவே செய்வாங்க. நீங்கள் புதுசாக போயிட்டு அந்த ப்ராடக்ட் அவன் போட்டிருக்க விலையை விட கொஞ்சம் அதிகமாக வச்சாலும் உங்களோடது யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ இதில் லாஸ் தான். ஸோ இதனால தான் ப்ராஃபிட் இன்கம் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அதிகமாகவே வருது. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணது பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ட்ராப் ஷிப்பிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் சப்போர்ட்டில் உங்களால் டேக்கிள் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் கொஞ்சம் சர்வீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டுமே நல்ல இன்கம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் தான். ரெண்டுமே இ-காமர்ஸ் பிஸ்னஸ் தான். ஸோ இதை தான் இப்போ நிறைய பேர் ஃபுல் டைமாகவே எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதில் நிறைய ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த வேலையே போகிறீங்க. ஸோ அந்த ஒரு மித்தை தூக்கிடுங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் மட்டும்தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கிடையாது. நிறைய எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ நோ ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். பட் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் ட்ராப் ஷிப்பிங்காக இருக்கட்டும் இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ரெண்டுக்குமே என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது. இது என்னோட சஜஷன். இது இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வெப்சைட்டே எல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு 2 to 3 years கிடைக்கல ரிசல்ட்டு, நீங்கள் வெப்சைட் வச்சு ஆட் ரன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 yearலேயே அந்த ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் FBயில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே ஆட் பெய்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட சஜஷன் லிஸ்ட்டுக்கு முன்னாடி போய் காமிக்கும், நிறைய பேர்த்துக்கு காமிக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட்டும் இன்கமும் அதிகமாக வரும். இல்லை இது எதுவுமே நான் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் பண்ணுவேன் அப்படின்னா 3 விஷயம் ரொம்ப முக்கியம்: ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கன்சிஸ்டன்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே வித்தின் 2 to 3 yearsல நீங்கள் நினைக்கிற இன்கம் உங்கள் கையில் வரும். ஓகேவா? ஓகே, என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, ரெண்டுமே பண்ணுங்கள். இல்லை எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை பண்ணுங்கள். ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதா இருந்தால் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுங்கள், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதா இருந்தால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். பட் எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். என்னென்ன வெப்சைட்டில் பண்ணால் நமக்கு நல்ல பொட்டன்ஷியல் வரும் அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த வீடியோ ஐ பட்டனில் போல் கொடுத்துருக்கேன். இதில் போய் நீங்கள் ட்ராப் ஷிப்பிங் நான் போடுறதா நெக்ஸ்ட் வீடியோ, இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி போடுறதா அப்படிங்கிறத நீங்கள் இதில் ஓட் பண்ணுங்கள். ஸோ
வேர்ட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ட்ராப் ஷிப்பிங் போடுறதா இல்லை அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போடுறதா அப்படிங்கிறத நான் யோசித்து உங்களுக்கு நல்ல டாபிக் ஃபுல் கோர்ஸாக நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.